நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. சின்ன மருமகள் சீரியல் சாவித்திரிய பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இவங்கள சின்னத்திரை பானுமதி அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பானுமதி ரசிகர்கள் இவங்க பானுமதியா அப்படின்னு திட்ட போறாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இவங்க பானுமதி தாங்க. ஆமாங்க, இவங்களுடைய ரியல் நேம் பானுமதி. இவங்க சின்ன திரையில கலக்கணும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தோட இப்போ சின்ன திரையில வளம் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரியல் லைஃப் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் விட டோட்டலாவே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இவங்க ரியல் லைஃப்ல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரியல் லைஃப்ல நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா சின்ன மருமகள் சீரியல்ல ஹீரோயின் தமிழை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும்ட்டு ஏதேதோ காரணம் சொல்லி பொண்ணு பண்ண தப்பையும் மூடி மறைச்சிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த தப்பெல்லாம் எப்படி மீண்டும் வரப்போகுது, இவங்க மாட்டுவாங்களா இல்லையா, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ்லாம் சின்ன மருமகள் சீரியல்ல போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சீரியல்ல இவங்க ஃபேமஸா இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே திருமகள், இனியா இது போல சீரியல்ஸ்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க. நடிக்கணும், பேரும் புகழும் வரணும், இந்த ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகணும், அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகணும், இது போல எந்த எண்ணத்தோடையும் அவங்க சினிமாக்கு வரவே இல்லையாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டடோட தான் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டான்ஸாம். நிறைய ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணியிருக்காங்களாம். அப்படி டான்ஸ் ஆடும் போதுதான் ஒரு நபர் இவங்களை பார்த்துட்டு எப்படியாவது இவங்களை திருமணம் பண்ணணும்ட்டு வீட்டுல வந்து சொல்லியிருக்காரு. அவங்களும் எந்த வயசும், அதாவது திருமணம் வயசா இல்லையா, திருமணம்னா என்னன்னே தெரியாத வயசுல திருமணம் ஆயிருக்கு. 15 வயசுல திருமணம் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 15 வயசுல ஒரு மகனும் இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்களாம். அதுல ஃபர்ஸ்ட் மகன் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிட்டாராம். செகண்ட் மகனும் இருக்காரு, அவருக்கு தான் 15 வயசு. 15 வயசுல ஒரு திருமணம் நடக்குதுன்னா அந்த திருமணத்தை புரிஞ்சு வாழ்றதுக்கே பல வருஷங்கள் ஆகும். ஆனா அப்படி புரிஞ்சு வாழ்றதுக்குள்ளேயே இவங்களுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு. ஆமாங்க, இவங்களுடைய கணவர் ஜாயிண்டிஸ் இந்த வியாதியாலையும் இறந்து போயிட்டாரு. அந்த ஒரு இறப்பு இவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுடைய அப்பாவும் இல்ல, அண்ட் இவங்களுக்கு ஒரு சிஸ்டருக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. இவங்களும் தான் இருந்திருக்காங்க. சிஸ்டருடைய கணவர் என்ன ஆனாருன்னு கேட்டீங்கன்னா அவரு அவங்கள விட்டுட்டு போயிட்டாராம். அதுக்கு காரணம் அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது அவங்களுக்கு சுகர் வந்துதான், டிபி வந்துதான். அந்த டிபின்னு கேட்டதுமே அவங்களுடைய ஃபேமிலி, அதாவது கணவருடைய ஃபேமிலி என்ன பண்ணிருக்காங்க, டேய் உனக்கும் ஸ்ப்ரெட் ஆயிட போகுது, நீ வந்துடு, நீ விட்டுட்டு வா, அவளாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன கஷ்டத்துல தான் அவங்க வந்து இந்த ஒரு முடிவை எடுத்து அவர் விட்டுட்டு ஓடியே போயிட்டாராம். அந்த ஒரு மனவலி அண்ட் வியாதி இது ரெண்டுத்துல இருந்தும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க தான் வந்து அவங்கள காப்பாத்தி கொண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய கணவர் இறந்தப்ப கூட அந்த கணவருடைய ஃபேமிலி என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னுடைய மகனுடைய இறப்புக்கு நீ தான் காரணம், நீ தான் அவனை கொன்னுட்ட, இது போல இவங்க மேல பழிய போட்டிருக்காங்க. ஆனா அவரை காப்பாத்த இவங்க இந்த அளவுக்கு போராடினாங்க. இந்த விஷயம் எல்லாமே இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் தான் தெரியுமா. ஏன்னா இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வயசு வித்தியாசமாம். அவருடைய 35வது வயசுல தான் அவர் இறந்திருக்காரு. சோ 15 வயசுல திருமணம், 25 வயசுல இவங்க விடுவோம் ஆயிட்டாங்க. அதுல இருந்து வாழ்க்கை ரொம்பவே கசப்பா தான் இருந்திருக்கு. வேலைக்கு போகணும், என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டான்ஸே ஆடிட்டே இருக்கும் போது தான் இவங்களுக்கு திரும்பவும் வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில தான் சீரியல் வாய்ப்புலாம் பண்ணிட்டே இருக்கும் போது சினிமா பக்கம் போறாங்க. அதுவும் விக்ரம் அவர்களே, அதாவது நடிப்போடைய அசுரன் அப்படின்ட்டு பெஸ்ட் ஆக்டரா இப்ப வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்க விக்ரம் அவர்களே இவங்களை பாராட்டின கதையும் இருக்கு. அது எந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்கெட்ச் படத்துல ஒரு முக்கியமான ரோல் இவங்க பண்ணிருக்காங்க. அந்த ரோலை பார்த்துட்டு தான் விக்ரம் அவர்கள் மேடையிலேயே பாராட்டியிருக்காரு. அந்த படம் மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அவர்களுடைய சிந்துபாத் இந்த படத்திலையும் நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கன்னிராசி இந்த படத்திலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. வரலட்சுமியும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவங்க முதல் மருமகள்னா வரலட்சுமி 3வது மருமகளா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தெல்லாம் தாண்டி இவங்க கிளாமர் பக்கம் போலாம் அப்படின்ற எண்ணமும் இருந்திருக்கு. அந்த வகையில மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் கூட சேர்ந்து அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டாவே நடிச்சாங்களாம். கொஞ்சம் கிளாமரா நடிச்சிருப்பாங்களாம். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லையா. இன்கேஸ் அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இவங்களுடைய கெரியர் வேற மாதிரி போயிருக்குமாம், கிளாமர்லயே போயிருக்குமாம். இவங்களுக்கு அந்த கிளாமர்லாம் காட்டி நடிக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதாம். ஏன்னா நடிப்புன்னு வந்துட்டா எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதை தான் நான் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருந்ததுதான் என்னுடைய கெரியர் சின்ன திரைக்கு வந்தது. ஒரு திருமணமாகி சிங்கிள் பேரண்டா இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்குமே இந்த சின்ன திரை ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா வெள்ளித்திரை அப்படின்றது எப்பயாவது ஒரு படம் கிடைக்கும், அதுக்கும் நம்ம எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. சின்ன திரை அப்படின்றது ஒரு சீரியலை கமிட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளோட திறமையை பார்த்து ஒரு அப்படியே 2 வருஷம் போகும், 15 நாள் மாசத்துக்கு வேலை இருக்கும், நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படிலாம் அவங்க
சொல்லியிருக்காங்க. ஸோ பணத்துக்காக நடிக்க வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நடிப்பை வெளிப்படுத்தணும், நம்ம வந்து நல்லா பேர் எடுக்கணும், நம்மளுடைய பசங்களை ஒரு புது மேடையில கூட்டு வந்து நிறுத்தணும், இது போல எண்ணங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய சாதிக்கணும்ன்ற ஆசையும் வந்திருக்கு. அதுக்கு காரணம் இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பட்ட அடிகள் தான். அது எல்லாத்தையுமே இவங்களுடைய கடந்து வந்த பாதை ரொம்பவே கரடு முரடா தான் இருக்கு. ஏன்னா முதல் திருமணம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா இவங்களுடைய இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் ப்ரொபோசல் வந்துதான். ஆனா அந்த ப்ரொபோசலை இவங்க அக்செப்டும் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, உன்னுடைய 2 பசங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன், அதே மாதிரி நீ நடிக்கிறியா வீட்டுக்கு வந்துரு, இந்த டான்ஸ் இங்க போறது அங்க போறது எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய ரூல்ஸ்லாம் போட்டாராம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்ததாம் அவரு சந்தேகம்லாம் பண்றாருன்ட்டு. ஸோ இவங்களுடைய இரண்டாவது சாய்ஸும் தவறா போயிடுச்சாம். வாழ்க்கையில ஆண்கள் துணையே இல்லாம, அப்பா இல்ல, கணவர் இல்ல, இது போல இல்லாம இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில 2 சிங்கங்கள் மாதிரி இவங்களுடைய பிள்ளைகளும் வந்துட்டாங்க. இப்போ இவங்களுடைய பசங்களை இவங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், அவங்க ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், இது போல எண்ணங்களோட தான் இவங்க இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அவார்டும் இவங்க வாங்கினதே இல்லையா. அந்த அவார்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்குள்ள இருக்காம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்களாம் இப்ப வரைக்கும். ஏன்னா இவங்க எந்த இன்டர்வியூலயும் இது வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலியை பத்தியோ இல்ல யாருடைய போட்டோவும் ரிவீல் பண்ணதே கிடையாது. சமீபத்துல தான் ஷக்கிலா அவர்கள் கிட்ட நிறைய விஷயங்களை இவங்க ஷேர் பண்ணாங்க. அதுக்கு ஷக்கிலா அவர்களும் நல்ல ஒரு ஆதரவா பேசினாங்கன்னே சொல்லலாம். குறிப்பா இவங்களுக்கு ஹீமா வாரியர் அப்படின்ற ஒரு பெட்டும் இருக்கு. அதுக்கு ஹேர் ஸ்டைல் பண்றதா இருக்கட்டும், அது கூட வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், அது கூட வெளியே போறதா இருக்கட்டும், இப்படி அவங்க அவங்களுடைய பெட் கூட ரொம்பவே பெட்டா இருக்காங்கன்னே சொல்லலாம். சிலருக்கு வாழ்க்கையில சோகம் இருக்கும், ஆனா இவங்களுக்கு வாழ்க்கையே சோகமாயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். இந்த சின்ன மருமகள் சீரியல் கண்டிப்பா இவங்களுடைய கெரியர்ல ஒரு திருப்பு முனையா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சேனல்ல ஒரு சீரியல்ல போனாலே ரொம்ப பிரபலமாகலாம். அந்த மாதிரி சேனலுக்கு தான் இப்ப இவங்க வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லயும் இவங்கள பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்கள சமீபத்துல பாத்தீங்கன்னா ரிஹானா கூட இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதுல ரொம்ப ஆக்ரோஷமாவும் பேசியிருப்பாங்க. நிறைய விஷயங்களை ஓபன் அப் பண்ண முடியாம இவங்க வந்து கத்தி கோபப்பட்டு போன கதைலாம் கூட இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன அங்க இன்டர்வியூக்காக இப்படி பேச மாட்டேன் அப்படி பேச மாட்டேன்ட்டு இங்க வந்து சிம்பத்திக்காக பேசுறியா அப்படின்ற கேள்வியெல்லாம் கூட நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறவங்க அவங்க கடந்து வந்த பாதையை சொல்லிதான் ஆவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப இவங்க சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி யாரும் அவங்க தவறா பேசாதீங்க அப்படின்னு ஒரு சிலர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வராங்க. அந்த வகையில உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.